ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்காரம்பா, வணக்கம் சார், நேத்து பாஜகவுடைய நிதின் நபி அகில இந்திய தலைவரா இருக்காரு. அவரோட டீமை புதுசா ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 65 ஆபீஸ் பேரர்ஸ் போட்டிருக்காரு. அது குறிப்பா 12 பெண்கள் அவர் அதுல இடம்பெற செஞ்சிருக்காங்க. நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இது பத்தின முதல் உங்கள் பார்வை. 2029 லோக்சபாவை தேர்தலை மனதில் கொண்டு 2027 உத்தரப்பிரதேச தேர்தலை மனதில் கொண்டு 2027 ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்திய ஜனாதிபதி 3வது முறையாக பாஜகவிற்கு வருவதை மனதில் கொண்டு இது மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. நிதின் நபீன் அவர்களுடைய ஒரு குழு டீம் 6 மாத காலம் ஆனாலும் அவரும் பல மாநிலங்களுக்கு சுற்றி வந்தார். முதலாக தமிழகத்திற்குத்தான் வந்தார். ஆக மொத்தம் நிதின் நபீனுடைய ஒரு அந்த அமைப்பில் பல பெண்மணிகள் இருப்பதை தாங்களும் சுட்டி காட்டினீர்கள். அது பிரதமருடைய செலக்ஷனாக இருந்தாலும் 33% என்ற ரிசர்வேஷனை பற்றி கட்சியில் நிலையாக்கியது கண்டிப்பாக பாஜகவாக இருக்கும் அகில இந்திய தலைமையில். இதில் ஒன்று, ஸ்மிருதி இராணி மீண்டும் வந்துவிட்டார். தவிர முக்கியமான மத்திய அமைச்சர்களை கட்சி வேலைக்கு பணிக்கு அனுப்பாமல் பிரதமர் அவர்கள் காப்பாற்றி கொண்டார் தன்னுடைய மந்திரிகளை என்பது மூலம் ஒரு செய்தி வருகிறது. அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை, நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அதை ஊக்குவிப்பதற்காக 45 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய 50 தலைவர்களை தன்னுடைய டீம்ல எடுத்துட்டு இருக்காரு. ஒண்ணு. அதை தவிர பாருங்க, அவ சவுத் இந்தியாவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரா, எஸ்பெஷலி ஆந்திராக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்கலாம். இன்று தமிழ்நாட்டில் ஆந்திராவிற்கு சென்றிருக்கிறார் முதன் முறையாக. தவிர நேற்று, அதாவது 17ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த லிஸ்ட் வந்தாலும் இன்று 18ஆம் தேதி நாம் ஒலிபரப்பு பதிவு செய்யும் வேளையில் அவர்கள் 3 மாநிலங்கள் தேர்தலுக்கான பணிகளுக்கு அவர்கள் நியமிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு பிரபாரி என்றால் அவர்கள் எல்லாம் அப்சர்வர்ஸாக. இதுல பாருங்க, ஒண்ணு தருண் சுக், ராஜ்யசபா எம்பி, அவர் குஜராத்துக்கு போட்டிருக்கார். அவர் மிக மிக துல்லியமாக நடப்பவர். அவர் பொதுச் செயலாளராக, அதாவது ஆர்பிஸ் இன்சார்ஜா இருக்கார். அவர் நிதின் நபீனுக்கு இணையாக என்ன முதல்ல விஜோ தாவடே இருந்தார். அந்த தாவடைக்கு பதிலாக இவர் வந்துட்டார். இன்னொன்னு, சதீஷ் புனியா என்பவரை இப்ப பாருங்க, ராஜஸ்தான்ல அவர் ராஜ்யசபாவா இருந்தார். பிளஸ் அவர் பஞ்சாபுக்கு போட்டிருக்கார். உத்தரப்பிரதேசுக்கு வினோத் தாவடே போட்டார். அது தவிர இப்ப பாருங்க, ஜெகதீஷ் ஈஸ்வர் பாய் பட்டேல், இது ஒரு குஜராத்கார். குஜராத்ல பஞ்சாபி போட்டிருக்கா, பஞ்சாபி குஜராத்ல போட்டிருக்கா. இதெல்லாம் ஒரு மாறுதல்களை கொண்டு வந்தது மூலமாக கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதைத்தான் நிதின் நபீன் காட்டியிருக்கிறார். தவிர அரசியல் ரீதியாக இதுல ஒண்ணு பார்க்கணும் ஜெய். பாஜக என்பது 18 கோடி மக்களை, உறுப்பினர்களை கொண்ட கட்சி. அதில் குஷாபாவ் தாக்கரே, ஜனா கிருஷ்ணமூர்த்தி, வெங்கையா நாயுடு, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், அடல் பிஹாரி வாஜ்பாய், லால்கிருஷ்ண அத்வானி போன்ற தலைவர்கள்லாம் இருந்தக்கூடிய கட்சி. இதில் நிதின் நபீன் இளைஞராக இருக்கிறார் என்றுதான் சொன்னாலும், அடல் பிஹாரி வாஜ்பாய் பாஜகவிற்கு தலைவரானதே 45 வயசு தான். ஆக மொத்தம் 45-50 வயசுல பாஜக தலைவராவது சாதாரணமான காரியம் இல்லை. காரணம் என்னென்று கேட்டால், அவர்கள் இன்னும் ஒரு 10 வருடம் நன்றாக பணிபுரிய முடியும், கட்சியினுடைய அமைப்புகள் ஒரு ஸ்ட்ராங் ஆக முடியும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதுல நிறைய ஸ்டார் கேம்பெயினர்ஸ் எல்லாம் இருக்கா. நான் கிட்டக்க பார்த்ததுனால சொல்றேன் தங்களுடைய நேயர்களுக்கு ஜெய். இதுல இருக்கக்கூடிய ஒரு தாற்பயம், இதுல இருக்கக்கூடிய அணுகுமுறை, இதுல இருக்கக்கூடிய ஒரு பணிகள் என்றால் அது தேசத்திற்கு செய்யக்கூடிய பணிகள். அதனால தான் அதுக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இன்னும் ஒரு ஸ்டெப் மேல சொல்ல போனீங்கன்னா, இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து 140 கோடி மக்களுக்கும், குறிப்பாக இந்துக்களுக்கு செய்யக்கூடிய கடமையாகத்தான் நிதின் நபீன் பார்த்திருக்கிறார். காரணம் என்னன்னா, மிக்சர் ஆஃப் ரீஜன்ஸ், மிக்சர் ஆஃப் காஸ்ட். இந்த மொத்தம் 147 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதா இருக்கு. ஆனாலும் இப்பொழுது வந்திருக்கிறது பாதி தான் வந்திருக்கு. பிக்சர் பாக்கி ஹேன்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. இன்னும் பிக்சர் முடியல, பாக்கி இருக்கு. நேஷனல் கவுன்சில் லிஸ்ட் வந்தாகணும்.
ஜெனரல் கவுன்சில் லிஸ்ட் வந்துருச்சுன்னா அக்டோபர் நவம்பர்ல குவஹாட்டியில பிஜேபியினுடைய தேசிய செயற்குழு கூட இருக்கிறது. அவங்க சொல்றாங்க இப்ப சண்டிகர்ல வச்சுக்கலாமா வேற எங்கேயான வச்சுக்கலாமான்னு. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. இதுதாங்க ஒரு ரவுண்ட். ஆனா இதுல இருந்து அரசியல் ரீதியாக பார்க்கணும்னா ஜெய், காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அழுத்தம் வந்துடும், சமாஜ்வாதி கட்சிக்கு அழுத்தம் வந்துடும். காரணம் என்ன என்று கேட்டால் ரீஜனல் பார்ட்டிஸ், அதாவது மாநில கட்சிகள் எல்லாமே இப்பொழுது தலைவர்கள் மாநில கட்சிகள் இருந்தாலும் அந்த குடும்ப பிரச்சனை வந்துருச்சு. மம்தா பானர்ஜிக்கு மருமகன், அகிலேஷ் யாதவுக்கு முலாயம் யாதவனுடைய தம்பி, அவருக்கு ஒத்து போல. அபிஷேக் பானர்ஜிக்கும் மம்தா பானர்ஜிக்கும் ஒத்து போல. தேஜஸ்வி யாதவுக்கும் தேஜ் பிரதாப் யாதவுக்கும் லாலு பிரசாத் யாதவுக்கும் ஒத்து போல. எல்லாரும் குடும்பம் பிரிஞ்சு போச்சு. குறிப்பாக ஸ்டாலின் ஐயா அவர்கள், ஸ்டாலின் இப்போ சொல்லிட்டாரு உதயநிதிக்கு செயல் இல்லைன்னா அதை எதுக்குறாங்க. ஸோ இது மாதிரியான அரவிந்த் கெஜ்ரிவால் அவுட் அண்ட் டவுன் அண்ட் அவுட், அதுக்கான காக்ரோச் பார்ட்டி உருவாக்குறாரு. இதெல்லாம் ஒரு 3-4 வச்சு பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய புது குழு மாநில கட்சிகள் மீது ஒரு அழுத்தம், தாங்களும் இது மாதிரி புது முகங்களை கொண்டு வாருங்கள் என்று. தவிர காங்கிரஸ்ல 86 வயது உள்ள மூத்தவர், அரசியலை புரிந்தவர், ஒரு தலித் என்று சொல்லக்கூடிய அவர் கடந்த ஒரு 4 வருடங்களாக அவர் ஏஐசிசி பிரசிடண்டா இருப்பதனால நிறைய பேர் தோத்துன்னு வர்றாங்க. இந்திரா காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராஜீவ் காந்தி என்றெல்லாம் போய் இப்ப மல்லிகார்ஜுன் கர்கே கூட சச்சின் பைலட் போன்ற இளைஞர்களை சசி தரூர் போன்றவரைத்தான் நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோஷம் காங்கிரசிலும் ஆரம்பித்து விட்டதாகத்தான் தங்களுடைய நேயர்களிடம் ஜெயர் மூலமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதுல ரொம்ப முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி பார்க்கணும்னா இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஐடி செல்லோட இதுக்கு முன்னாடி சீஃபா இருந்த அமித் மால்வியா அவர்களை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக அந்த டிபார்ட்மெண்ட்டே சோசியல் மீடியா டிபார்ட்மெண்ட் மாற்றி தீபக் மாஷ்கே அப்படின்னு ஒரு சத்தீஸ்கர்ல இருந்து ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த ஜென்ஜி ப்ரொட்டஸ்டால நடந்த இந்த சிஜேபி பார்ட்டியோட ப்ரொட்டஸ்டோட விளைவுகளால இந்த மாற்றம் நடந்திருக்கோ? ஒண்ணுங்க, 10 வருஷமா இருந்துட்டார் அவர். மாற்றம் என்பது உண்மை. அவரை தூக்கி எறியப்பட்டார் என்று சொன்னால் தவறு. காரணம் என்ன என்று கேட்டால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு தனி செல் உருவாக்க போறாங்க, அமைப்பு. அதுல 2029 தேர்தல் ஆனாலும் சரி, இனி வரக்கூடிய நாட்களில் ரீல்ஸ் மூலமாகத்தான் அரசியல் நடத்தியாக வேண்டும் என்ற நிலைமை தமிழ்நாட்டிலிருந்து விஜயின் ஒரு வெற்றிக்கு பிறகு அகில இந்திய அளவில் காக்ரோச் பார்ட்டி வந்த பிறகு பிரதமரே ரீல் போட ஆரம்பிச்சிட்டார். அவரே கையில் ஒரு போனை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டார். இப்ப எல்லா கட்சிக்காரனும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வட இந்தியாவில். இதனால அமித் மாலவியாவை தூக்கி போட்டாரு, தூக்கி எறியப்பட்டாலும் தப்பு, வேற ஏதாவது பொறுப்பு தருவார்கள். காரணம் அமித்ஷா அமித் மால்வியா என்பவர் மிக மிக பணிபுரிந்தார் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவர் நிறைய கிராமத்துக்கெல்லாம் போயிருக்காரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பின்னணி என்றால் அவர் அரசியலுக்கு 10 வருடங்களாக பாஜகவில் தயாரிக்கப்பட்டவர். அதுவும் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தினுடைய பிரியில். அதனால அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கோபம் இருக்கிறது என்று சொன்னால் அது எஸ் நோன்ற ஆன்சர் நம்ம சொல்லலாம், எஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தவற விட்டு விட்டார். இப்ப பாருங்க, கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம். மாமியார் உடைச்சா மண்குடம், மாப்பிள்ளை மாட்டு பொண்ணு உடைச்சா சம் ப்ராப்ளம் இருக்கு. அந்த மாதிரி இவருக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் சோசியல் மீடியால தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி தீபக் மாக்ஷே என்பவர் சத்தீஸ்கரில் பிறந்து வளர்ந்தவர். அவர் ஒரு டாக்டர், 58 வயதாகிவிட்டது. அவர் ஒங்காலஜிஸ்ட், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் நிதின் நவீனுடன் சேர்ந்து 2023 சத்தீஸ்கரில் சர்க்கார் வருவதற்காக அயலாது பாடுபட்டவர். நிதின் நவீனுக்கு நெருக்கமானார். அமித்ஷாவினால் கண்டுபிடிப்பு. ஆக மொத்தம் புதிய ஆட்கள் வர வேண்டும், புதிய ஐடியாக்கள் வர வேண்டும். அவர் மூலமாக இந்த சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்புறம் பிரித்தி காந்தின்னு ஒரு லேடி இருக்காங்க மகாராஷ்டிரா, பாம்பேல. அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட். அவருடைய எந்த ரசிகர்களும் ஜெய் மூலமாக பிரித்தி காந்தி PRIT அந்த காந்தியில போய் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா, சாரி எக்ஸ் தளத்துல, ஷி ஹஸ் டன் ஹியூமன் சர்வீஸ். பாஜகவுக்கு அர்ப்பணித்தார் மகாராஷ்டிராக்காக. ஆக அந்த அம்மையாரையும் கூட்டு வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. 2 இலாக்காக்களாக தனியாக பிரிக்கப்பட்டு விட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் செய்தி தொடர்பாளர்கள் யார் என்பதை இன்னும் ஓரிரு நாட்களில் அமைப்பார்கள். 560 நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், ஜெனரல் கவுன்சில் மெம்பர்ஸையும் அறிவிச்சாகணும். இதெல்லாம் அந்த ப்ராசஸ் இருக்குது.
வாட் எவர் நிதின் நபின் அனௌன்ஸ் பண்ணாரு அதுல ஒரு 50% தான் நீங்க பாக்குறீங்க. இப்போ 50% வரவேன்னா கேந்திரிய பார்லிமெண்ட்ரி, அதாவது சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி போர்டு தான் ரொம்ப முக்கியம் சார் இதுல ஜெய். அது சில சிக்கல்கள் இருக்கிறது. அதில் அதாவது ஓய்வு பெற்ற முதலமைச்சர் வேணுமா, இருக்கக்கூடிய சர்விங் முதலமைச்சர் வேணுமா? அப்போ யோகி ஆதித்யநாத் வருவாரா, தேவேந்திர பட்னவிஸ் வருவாரா? இது நூல்ல யாருக்கு RSS கிட்டக்குன்னு கேட்டால் தேவேந்திர பட்னவிஸ். யோகி ஆதித்யநாத் RSS இல்லை. ஆக மொத்தம் அப்புறமா ஒரு ஃபார்மர் பிரசிடென்ட்டை வச்சுக்கணும். வெங்கைய நாயுடு கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டா உதய துணை ஜனாதிபதி ஆனப்புறம் அவர் பாஜக அவருக்கு சம்மந்தம் கிடையாது. அவரெல்லாம் மார்கதர்ஷன மந்திர போடனா கூட அவர் சொல்லிட்டார் நான் பாஜக வெளில போயிட்டேன்னுட்டு. இப்போ மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டத்திலிருந்து அடுத்ததாக கேபினட் ரீஷபிள் வரப்போகுது. செப்டம்பர் 10 தேதி வாக்கில் இருக்கும்னு நினைக்கிறாங்க. காரணம் செப்டம்பருக்கு அப்புறம் பிரிக்ஸ் சமிட் நடக்க போகுது டெல்லியில. அகில உலக தலைவர்கள்லாம் வரப்போறாங்க. அதுக்கு முன்னாடி செய்வாரா அல்லது குளிர்கால தொடருக்கு முன்னாடி செய்வாரா தெரியாது. இப்போ ஒரே ஒரு விஷயம் தங்களுடைய நேயர்களுக்கு சொல்லணும்னா, குளிர்கால தொடர் நவம்பர் மிடில் ஆரம்பிக்கும். அதற்குள்ளதாக ஒரு கான்சென்சஸ் வர வைக்கணும் டீலிமிட்டேஷனுக்கு முன்னாடி. FCRA பில்லினுடைய பார்லிமெண்டரி APC ரிப்போர்ட் வந்துடும் அதுக்குள்ள. இதையெல்லாம் மனதில் கொண்டு பிரதமர் அவர்கள் கேந்திரிய மந்திரி சபையை எப்பொழுது விஸ்தரிப்பார் என்று என்னுடைய யூகத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பிறகு ஏன்னா இதெல்லாம் லாஜிக்கலா இருக்கு. இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஓட்டு எடுக்கும் பொழுது சில பேர் மந்திரி பதவி கிடைக்காதவங்க வெளில போனாங்கன்னா ஆக அதை ஹோல்ட் பண்ணிக்கணும். தவிர சரத்பவாருடைய கட்சியிலிருந்து சுப்ரியா சூலே அந்த அம்மா ரொம்ப மோடி கட்டக, அதே சமயத்தில் ராகுல் காந்திக்கு கட்டக. இப்போ திமுக ஒருவேளை டீலிமிட்டேஷன் ஆதரவு தெரிவித்ததுன்னா ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கும் திமுக. கிவ் அண்ட் டேக்கா தானே இருக்கு. 22 எம்பிங்கிறது நாட் ஈஸி ஜோப். கனிமொழியை உள்ள கொண்டுருவாங்களா இல்லையாங்கிறது அப்புறம் தான் டிசைட் பண்ணணும். திமுக NDAல ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாகணும். இதெல்லாம் ஒரு முடியும். அப்போ அதிமுக நிலைமை என்ன ஆகும்? ஆக மொத்தம் இந்த மந்திரி சபை விஸ்தரிப்பு என்பதை காலம் தாமதமானாலும் ஆகும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 22 பேர் வந்திருக்காங்களே நம்ம திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து, அவங்களுக்கெல்லாம் திக்கு தெரியாம இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. அவசரத்தை வந்துட்டாங்க. நான் இந்த அவசரமா எடுக்க எல்லா கட்சியும் உடைச்சார் அமித்ஷான்னு கேட்டீங்கன்னா இந்த செஷன்லயே பாஸ் ஆயிடும். இந்த செஷன்ல பாஸ் ஆகல. இப்போ காங்கிரஸ்ல இருந்து சில பேர் வருவாங்களான்னு எதிர்பார்க்கிறாங்க. காங்கிரஸ் மிக மிக துக்கத்தில் இருக்கிறது. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா மந்திரி சபை வருவது என்பது செப்டம்பரில் இருக்காது. குளிர்கால கூட்டத்தொடர் முடிந்த பிறகுதான் நவம்பர்ல டிசம்பர்ல இருந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. 2027க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ இன்னொரு முக்கியமான மாற்றம்னா, ராம் மாதவ் அவர்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. RSS உடைய பின்புலத்துல இருக்கக்கூடிய ஒருவர் வந்திருக்காரு. BL சந்தோஷ் இன்னமும் நேஷனல் ஆர்கனைசிங் செக்ரட்டரியா இருக்காரு. ஸோ இதெல்லாம் இன்னும் அந்த RSSக்கும் BJPக்குமா இந்த பிணக்கு இப்போ போயிருக்கு. நாங்க நட்புறவுல தான் இருக்கோம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்த மாற்றங்கள்லாம் அப்படி கிடையாது. ராம் மாதவ் விஷயம் தெரிஞ்சவர், ரொம்ப ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். பிஜேபி நிறைய கிரிட்டிக் பண்ணிருக்காரு அவரு. ஆமா ஆமா ஆமா. RSSக்கும் அப்புறம் அவருக்கும் ஒரு தொடர்பு ஏற்கனவே இருந்திருக்கு. அதனால என்னை பொறுத்த மட்டும் ராம் மாதவ் வந்தது ஒரு நல்ல திருப்பமாகத்தான் நான் பார்க்கிறேன். இருந்தாலும் வெயிட் அண்ட் வாட்ச், என்ன நடக்க போறதுன்னு பார்க்கணும். ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து விடுவார் ராம் மாதவ் இந்த அரசியலில். அவருக்கு என்ன பொறுப்பு போகிறார்கள் என்று ஒன்றும் தெரியவில்லை. ராம் மாதவ் வந்தது RSS உடைய அழுத்தம் இருப்பது. இப்ப சுனில் பன்சல் வந்திருக்காரு. அவருடைய அழுத்தமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு திருப்பமாகத்தான் நான் பார்க்கிறேன். இதெல்லாம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட் ஃபார் பிஜேபி. இப்போ அப்படியே தமிழ்நாடு பக்கம் நம்ம வந்துடலாம். வானதி சீனிவாசன் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கல, ஆனா ஸ்மிருதி இரானி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த பாராளுமன்றத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு இப்போ பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கல. தமிழ்நாட்டில இருந்து மா வெங்கடேசன் ஒருத்தருக்கு மட்டும்தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. வேற யாருக்கும் பெருசா கொடுக்கல. ஏற்கனவே இருந்தவங்க எத்தனை பேர் இன்னும் ரிட்டர்ன் பண்றாங்கன்றதும் நமக்கு தெரியல. தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுதோ பிஜேபியால அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி கிடையவே கிடையாது. புறக்கணிக்கப்படுகிறதா இல்லையா தெரியவே கிடையாது. இருப்பினும் தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி உருவாக்கி இருக்கிறது. அவர்கள் அதை ஒரு
பழக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக தமிழகத்திற்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும், ஜெனரல் கவுன்சில்ல கிடைக்கும். யார் கண்டாங்க? பார்லிமெண்டரி போர்டு யாராவது உள்ள கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம், மூத்த தலைவர்களாக இருப்பவர்களை. இதனால விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். மந்திரி சபையில் எடுத்துக்கலாம் இல்லையோ யாரையாவது. எல்முருகன் இருக்காரு ஏற்கனவே. தவிர அண்ணாமலை ராஜினாமா செய்ததுக்கு பிறகு அவரும் இப்பொழுது மோடியை புகழ்ந்து போவதனால் ஒருவேளை அவர் திரும்பி வந்தாலும் வரலாம் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே இருக்குது அவருடைய பொறுப்பா. 2029 கிட்ட தான் தமிழ்நாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் புறக்கணிக்கப்படவில்லை தமிழ்நாடுக்கு பத்தி. ஏன்னா அவங்க இந்த 2026 எலெக்ஷன்லயும் 2024 எலெக்ஷன்லயும் மத்திய பாஜக தலைவர்கள் சீனியர் கிட்ட நான் நிறைய பேர்ட்டு பேசினேன் ஜெய். பெயர் சொல்வதற்கு இஷ்டமில்லை. அவர்களெல்லாம் குஷியா இல்லை. எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல, அதை யூபியிலயோ வெஸ்ட் பெங்காலையோ பண்ணினா இன்னும் ஒரு 10 சீட் மேல வந்திருக்கோங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து புகார் அதிகமாக வருகிறது. தவிர அதிமுகவுடைய ஒரு அமைப்பு, எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டாண்ட், அதை அப்ரிஷியேட் பண்ணலாம், கிரிட்டிசிசம் பண்ணலாம். அவர் நினைச்சாரு எங்களுக்கு வானா யாருமே, அது ஒரு பிடி, ஒரு அரசியல் பிடி தானே, அது தவறாக சொல்லக்கூடாது. ஸோ நயினா நாகன் நன்னா செஞ்சிருக்காரு. இதெல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா பாஜக தமிழகத்தை புறக்கணிக்கவில்லை என்பதுதான் கருது. என்ன இன்னைக்கு அமித்ஷா வரப்போறாரு, நைட்டு நாளைக்கு மீட்டிங்ல பேச போறாங்க, நாளைக்கு பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் பார்த்து போறாரு, அடிக்கடி வந்துட்டு இருக்காரு. லாஸ்ட் வீக் வந்தாரு அமித்ஷா. இனிமேல் வரலாம் கொஞ்சம் 2029 முன்னாடி பண்ணுவாங்க. தீவிரமாக இறங்கி விட்டது பாஜக. இந்த கரப்பாம்பூச்சி இது, அப்புறம் நக்சல் காங்கிரஸ், அப்புறம் இந்த பாச்சி இந்த மாதிரி ஒளரி இருக்காரு பாருங்க, அதெல்லாம் எவனுமே கண்டுக்கிறது கிடையாது, போலாங்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் காங்கிரஸ் என்பது மரணம் அடைந்து விட்டதாகத்தான் நான் கருது. செத்து போச்சு. இப்ப ஒன்னா ராஜ்யசபாலையோ லோக்சபாலையோ பேச ஆரம்பிச்சாங்கன்னா வளர்றாங்க சார் காங்கிரஸ் லீடர்கள்லாம். அவங்கள்ட்ட பாராளுமன்றத்தில் பேச முடியவில்லை என்பதற்காகத்தானே பாராளுமன்றத்தை முடக்குகிறார். யாரு? நம்ம ஒவ்வொரு தலைவர்களும். அதுதானே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எது இருப்பினும் போக போக ஒரு நல்லதே நடக்கும் என்பதாகத்தான் ஒரு பாஜகவினர் மத்திய குழுவில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாடு நியூஸ் ஒன்று கேட்குறேன். நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய மாநாடு ஒன்று நடந்தது கள்ளக்குறிச்சியில. பெரிய கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். திருமாவளவனால நிற்கவே முடியாத அளவுக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்கு. கடைசியில் ஒரு மணி நேரம் பேசுவார்னு எதிர்பார்த்த நேரத்தில் 10 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டு அவர் கீழே இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியை பிடிக்கும் தமிழ்நாட்டில். இப்போ ஒவ்வொரு கட்சியும் ஆட்சியில் இருந்திருக்கு, விடுதலை சிறுத்தைகளும் ஆட்சியை பிடிக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருமா? வாழ்த்துக்கள். என்ன சொல்றது, அவர் ஏற்கனவே அவரை சீஃப் மினிஸ்டர் ப்ரப்போஸ் பண்ணது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? அது எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு இவரை சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இவரே ஒரு குழப்பவாதி. யாரு? விடுதலை சிறுத்தை தலைவரே. அந்த குழப்பவாதி என்னன்னா, பிஃபோர் எலெக்ஷன்ஸ் அவர் லோக்சபா ராஜினாமா பண்ணிட்டு வரேன்னாரு, ஸ்டாலின் தடுத்தான்னு சொல்றாங்க. ஒரு தமிழ்நாடு ஒரு குழப்பமான ஸ்திதியில் இருக்கிறது. ஒரு ஆல் இந்தியா லெவலில் நேஷனல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் எக்ஸப்ட் திமுக எல்லாருமே இந்த விதியோட இருக்காங்களே. இப்போ யார் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதை தவிர விஜய்க்கு எதிர்ப்பு என்றால் ஒண்ணு விடுதலை சிறுத்தை மூலமாக வரும். ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் ஆம்பிஷன் வந்துருச்சு. அவர் அடுத்த லோக்சபால கண்டெஸ்ட் பண்ண மாட்டார். ஏன்னா 8000 ஓட்டு தான் ஜெயிச்சாரு. இந்த வாட்டி தோத்து விடுவார். அவ்வளவு இதுவா இருக்கு. அதுக்காக எல்லாரும் ஒட்டிக்கிறாங்க அங்க போய் திமுகவோட விட்டுட்டு. அது ஒரு மேக்னெட் மாதிரி விஜயோட இருக்காங்க. இது போக போகத்தான் தெரியும். திருமாவளவன் முதலமைச்சராக வேண்டியது என்பதால் வாழ்த்துக்கள். அது ஒரு தலித்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆக வேண்டும். யாரும் இல்லைன்னா திமுக பண்ணல யாரும், இதே அதிமுக பண்ணல யாரும். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இந்தியாவிலேயே விஜய் ஹேஸ் இண்டக்டட் 8 தலித் மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நம்ம நரேந்திர மோடி எத்தனையோ பார கொண்டு இருக்காரு உள்ள தலித்த. இந்தியாவிற்கு தலித் வர்க்கத்திற்கு நல்லது செய்தார் என்றால் அம்பேத்கருக்கு அடுத்தது நரேந்திர மோடி, அமித்ஷா, ஜெபி நட்டா, நிதின் நபீன் காம்பினேஷன் தான் நான் சொல்ல முடியும். அதுல விஜய் வருகிறார். விஜய்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். எல்லாரும் பண்றாங்க. இதுல ஏடிஎம்கே டிஎம்கே தலித்து கொண்டு மாட்டாங்க முன்னாடி. இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எப்படி அகில இந்திய அளவில்
காங்கிரஸ் மடிந்து மரணமடைந்து ஒடிந்து போய் 2023 இந்த கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது நடைமுறையில் கொண்டு வர முடியாது இருந்த யார் யார் ஏற்படுத்தினாங்களோ அவெல்லாம் வெளில போயிட்டாங்க. சரத்பவார், உத்தவ் தாக்கரே, மு.க. ஸ்டாலின், ஓமர் அப்துல்லா, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், யாரா சொல்லுங்க பாப்போம், எல்லாரும் போயிட்டாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இப்போ திமுக கூட்டணி இருந்தவங்களாம் வெளில போயிட்டாங்க விஜய் கிட்ட. இப்போ அகில இந்திய அளவில் ஏன் காக்ரோச் பார்ட்டி வருதுன்னு கேட்டீங்கன்னா அனலைஸ் பண்ணீங்கன்னா காங்கிரஸ் வீழ்ச்சினால்தான் வருது. தமிழகத்தில் அனைவரும் ஏன் விஜய் பக்கம் போகிறார்கள் என்றால் திமுகவுடைய அழிவு காலம். திமுக ஒண்ணுங்களால் ஆயிடுச்சு. அவங்க சொல்றாங்க ஏடிஎம்கே. இன்னைக்கு பாருங்க முரசொலியில் எழுதியிருக்காரு திரிஷாவை பத்தி, எவ்வளவு மற்ற ரகமா இருக்கு பாருங்க. கேன் எனி எடிட்டோரியல் கேன் பி ரிட்டன் ஆன் திரிஷா? எதுவும் அவருக்கு இஷ்டமா இருக்குது போறாரு, எவன் கேட்கறாங்க? ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு முரசொலியுடைய தலையங்கம் கண்டிக்கத்தக்கது. இருப்பினும் தமிழக அரசியலில் ஒரு மாறுதலை திருமாவளவன் கொண்டு வருவானால் வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த மட்டும் அது நடக்காது. விஜய் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே எச்சரிக்கையாக இருங்கள். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் மூத்த பத்திரிகையாளராகவும் அரசியல் ஆலோசகராகவும் இருப்பதனால் 45 வருடம் நான் நாடாளுமன்றத்தை ரிப்போர்ட் செய்ததுனால எனக்கு இந்த முதிர்ச்சி வந்ததனுடைய எப்படின்னா மழை நிகழ்ச்சியுடன் சொல்லுகிறேன். விஜய் அவர்களே, தங்களுக்கு எதிரி வன்னி அரசும் என் விஸ்வநாதனும் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அமைச்சரும் தமிழ் வெற்றி கழகத்தை அரசுக்கு ஆபத்தை கொண்டு வருவார்கள். அகில இந்திய அளவிலிருந்து ராகுல் காந்தி தங்களை இழிவுபடுத்துவார். எப்படி திமுக முதுகலை கொத்தினான்னு சொல்றாங்களோ, ஸ்டாப் பண்ணான்னா அது மாதிரி பேக் ஸ்டாப் ராகுல் காந்தி. தயவு செய்து காங்கிரசுடைய விஷமத்தை பார்க்காதீங்க. தங்களுடைய அரசை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டு விட்டதோ என்ற அச்சம் பல திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் இருக்கிறது. இப்ப பாருங்க, மன்டோக் சிங் அலுவாலியா கொண்டுறாங்க. யாருங்க தமிழ்காரங்க? நார்த் இந்தியனுக்கு கொண்டு வரணும். ஸ்டாலின் ரகுராமராஜனை வச்சார். எடப்பாடி பழனிசாமி ஆலோசகராக சி ரங்கராஜனை வச்சார். தமிழ்காரனே கிடைக்கல அவங்களுக்கு விஜய் அவர்களே. ஆக மொத்தம் ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக செய்யக்கூடிய அது அரவிந்த் சுப்பிரமணியத்தை கொண்டு உள்ளவர், ரகுராமராஜனை கொண்டு, இவங்க திமுக இருந்தவங்க. இப்ப தீய சக்தி அந்த ஆபீஸ் ஏன் பண்றீங்க நீங்க? தமிழ்நாட்டுல திட்டக்குழு வேணும்னு சொன்னா தமிழ் வெற்றி கழகத்திற்கு படித்தவர்கள் யாருமே இல்லையா? ஏதாவது ஒரு பெண்மணியை போடுங்களா பார்ப்போம், நல்ல படித்த பெண்மணி, தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவு இருக்கு. ஆக மொத்தம் காங்கிரசிடம் சரணடைந்து விட்ட விஜய் அவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். தங்களுடைய அரசுக்கு விபத்து வரும் என்றால் காங்கிரசும் தமிழ் வெற்றி கழகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய முனைப்புகள் இன்னும் ஒரு வருடத்தில் அது பிரிந்து விடும் என்று தான் வட இந்தியாவில் வர்ணிக்கிறார்கள். குறிப்பாக வன்னி அரசுடைய போக்குகள் அசம்பிளியில் சரியில்லை. நரேந்திர மோடி அரசுக்கு எதிராகவோ அல்லது நரேந்திர மோடியினுடைய கட்சிக்கு எதிராகவோ செயல்பட்டால் அது அதிமுகவிற்கு நல்லா சப்போர்ட் பண்ணாரு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிரிட்டிசைஸ் பண்ணும்போது. எங்க இந்த வன்னி அரசுடைய பேக்ரவுண்ட் பாருங்க சார். எல்லாரும் சொல்றாங்க அவரே ஒரு சில கேஸ்ல மாட்டின்னு இருக்காரு. அது எப்படி போய் எடுத்தாரு? அந்த கேஸ் இதுவே வாச்சுன்னா என்ன ஆகும்? விஜய் அவர்களுக்கு ஒரு மாநில இதுவாக்காத. இப்ப வன்னி கையை தூக்கும் போது அந்த டார்ச்சை துள்ளி விட்டார் யாரு? திருமாவளவன். அந்த காட்சி நான் பார்த்தேன். ஆக மொத்தம் வன்னி அரசுக்கும் ஆளூர் ஷானவாஸுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேற்றே அந்த தமிழ் வெற்றி கழகத்தை உடைத்து விடும். இதெல்லாம் தான் என்னுடைய கருத்து. விஜய், எங்களோடு பல தகவல் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.